கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிருபையின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை அரசர்களின் முதல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. அதற்கு முதியவர், உம்மை போல் நானும் இறை வாக்கினர்தான். உணவு அருந்தி தண்ணீர் குடிக்க நீ அவனை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் என்று ஆண்டவர் ஒரு வானதூதர் வாயிலாக எனக்கு சொன்னார் என்றார். ஆனால் அவர் சொன்னதோ பொய். இறை வாக்கினர் இங்கு பொய் சொல்ல காரணம் என்ன? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதரின் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற சிந்தனை தான் அந்த மனிதரின் செயலுக்கு காரணமாக அமைகிறது. Praise the Lord, praise the Lord. ஒரு மனிதரின் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற சிந்தனை தான் அந்த மனிதரின் செயலுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. ஒரு மனிதரின் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் விதைக்கப்படும் என்று சொன்னால் அந்த மனிதர் நன்மையில் வெளிப்படுவார். மாறாக அந்த மனிதரின் உள்ளத்தில் தீய எண்ணங்கள் விதைக்கப்படும் என்று சொன்னால் அந்த மனிதர் தீமையில் வெளிப்படுவார். அந்த மனிதர் தீயவனாக வெளிப்படுவார். இதுதான் உண்மை. ஒரு மனிதரின் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற எண்ணம் தான் அந்த மனிதரின் செயலுக்கு அடிப்படையான காரணம். யெரொபெயாம் வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் மக்களே. இஸ்ரவேல் மக்கள் எருசலேமில் உள்ள ஆலயத்திற்கு தொடர்ந்து சென்று ஆண்டவரை வழிபடுகிறார்கள். அப்பொழுது சத்துரு யெரொபெயாம் உள்ளத்தில் ஒரு தீய சிந்தனையை விதைக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் இப்படியே தொடர்ந்து எருசலேமில் உள்ள ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபட்டு வந்தால் இஸ்ரவேல் மக்கள் உன்னை கொன்றுவிட்டு அவர்கள் யூத அரசனோடு சேர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஒரு தீய சிந்தனையை யெரொபெயாம் உள்ளத்தில் சத்துரு விதைக்கிறது. அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் யெரொபெயாம் 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்து மக்கள் பாவத்தில் விழ செய்கிறார். எனவே ஒரு மனிதரின் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற சிந்தனை தான் அந்த மனிதரின் செயலுக்கு காரணமாக அமைகிறது. அந்த மனிதரின் செயலுக்கு அடிப்படை காரணம் அந்த மனிதரின் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட எண்ணம் அல்லது சிந்தனை. பெத்தேலில் வாழ்ந்த இறைவாக்கினர் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட எண்ணம் என்ன, சிந்தனை என்ன? சத்துரு அவர் உள்ளத்தில் விதைத்த சிந்தனை இதுதான். பெத்தேலிலே நீ ஒரு வல்லமையுள்ள இறைவாக்கினராக வாழ்ந்து வருகிறாய். இவ்வாறு பெத்தேலில் நீ வல்லமையுள்ள இறைவாக்கினராக வாழ்ந்து வருகிற இந்த காலத்தில் யூதாவிலிருந்து வந்த ஒரு இறைவாக்கினர் பெத்தேலில் அரும் செயல்களை செய்து ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் மக்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? பெத்தேலில் வாழ்ந்த இறைவாக்கினர் இப்படியாக அரும் செயல்களை செய்து ஆண்டவர் வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தவில்லையே, மாறாக யூதாவிலிருந்து வந்த இறைவாக்கினர் அரும் செயல்களை செய்து ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் பெத்தேலில் வாழ்ந்த இறைவாக்கினரால் இந்த வல்ல செயல்களை செய்ய முடியவில்லை என்று சொல்லி மக்கள் உன்னை பற்றி துச்சமாக நினைக்க மாட்டார்களா? மக்கள் உன்னை பற்றி கேவலமாக நினைக்க மாட்டார்களா என்று சொல்லி ஒரு தீய சிந்தனையை சத்துரு பெத்தேலில் வாழ்ந்த இறைவாக்கினரின் உள்ளத்தில் விதைக்கிறான். Praise the Lord, praise the Lord. பெத்தேலில் நீர் ஒரு வல்லமையுள்ள இறைவாக்கினராக இருக்கிறீர். அவ்வாறு நீர் இருக்கும் பொழுது நீர் அரும் செயல்களை செய்ய வேண்டிய இடத்தில் வேறு ஒரு இறைவாக்கினர் அரும் செயல்களை செய்து ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்தினால் மக்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? மக்கள் உண்மை பற்றி கேவலமாக நினைக்க மாட்டார்களா என்று சொல்லி ஒரு தீய எண்ணத்தை அந்த பெத்தேலில் வாழ்ந்த இறைவாக்கினர் உள்ளத்தில் சத்துரு விதைத்து அவருக்குள் ஒரு பொறாமை எண்ணத்தை தூண்டி விடுகிறார். அவருக்குள் ஒரு பொறாமை எண்ணத்தை தூண்டி விடுகிறார். எனவேதான் அந்த பெத்தேலில் வாழ்ந்த இறைவாக்கினர் இவ்வாறு தவறாக செயல்படுகிறார்.
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சில தினங்களுக்கு முன்பாக நாம் இறை வார்த்தைகளை தியானித்தோம். என் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற சிந்தனையின் அடிப்படையில் நான் மேற்கொள்ள போகும் செயல், என் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற அந்த சிந்தனையின் அடிப்படையில் நான் மேற்கொள்ள போகும் செயல் பிறர் அன்புக்கு விரோதமாக இருந்தால் அந்த செயலை செய்யக்கூடாது, அந்த எண்ணத்தை களைந்து எறிய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஏனென்று சொன்னால் அந்த சிந்தனை உன்னதத்திலிருந்து வரவில்லை, மாறாக அந்த சிந்தனை அழகையிடமிருந்து வருகிறது. பிறர் அன்புக்கு விரோதமாக நான் செயல்பட நான் காரணமாக இருக்கிற சிந்தனை அது கடவுளிடமிருந்து வரவில்லை, மாறாக சத்துருவிடமிருந்து வருகிறது. எனவே என் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற சிந்தனையின் அடிப்படையில் நான் மேற்கொள்ள போகும் செயல் அது பிறர் அன்புக்கு விரோதமாக இருந்தால் அதை செய்யக்கூடாது, அந்த சிந்தனையை களைந்து எறிய வேண்டும். அந்த சிந்தனைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. இங்கு பார்க்கிறோம், சத்துரு விதைத்த இந்த தீய சிந்தனைக்கு, சத்துரு விதைத்த இந்த தீய சிந்தனைக்கு இந்த இறை வாக்கினர் இடம் கொடுத்து ஒரு பொய்யை சொல்லி அந்த இறை வாக்கினரின் வாழ்வு அழிந்து போக இவர் காரணமாக இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாம், ஆண்டவரின் ஒளியின் மக்களாக வாழ அழைக்கப்பட்ட நாம் இந்த பெத்தேலில் வாழ்ந்த இறை வாக்கினரை போல் இருளின் பிள்ளைகளாக வாழக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற அழகான சிந்தனை. மனிதரின் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற சிந்தனை தான் அந்த மனிதர்களின் செயலுக்கு அடிப்படை காரணம். பிரைஸ் தி லார்ட். மனிதரின் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற சிந்தனை தான் அந்த மனிதர்களின் செயலுக்கு அடிப்படையான காரணம். என் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற சிந்தனை நல்லதாக இருக்கும் என்று சொன்னால் நான் செய்கிற செயலும் நன்மையில் முடியும். மாறாக என் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற சிந்தனை தீயனவாக இருக்கும் என்று சொன்னால் நான் செய்கிற செயலும் தீயனவாக இருக்கும். எனவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற எண்ணம் தான் நமது செயலுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதுதான் இன்றைய நாளின் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற சிந்தனை. எனவே என் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நான் மேற்கொள்ள போகிற செயலை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என் உள்ளத்தில் விதைக்கப்படுகிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நான் மேற்கொள்ள போகும் செயல் பிறர் அன்புக்கு விரோதமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த செயலை செய்யக்கூடாது. அந்த எண்ணத்தை களைந்து நாம் எறிய வேண்டும். அந்த எண்ணத்திற்கு நாம் மீண்டும் இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி இன்றைய வார்த்தைகள் நமக்கு சிந்தனையை கொடுத்து அழைப்பு விடுக்கிறது. இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாள் வரையிலும் அப்பா எங்களை நீர் சுமந்து காத்தீரே. இந்த நாள் வரையிலும் எங்களை சுமந்து காத்து வந்தீரே. உமக்கு கொடான கோடி நன்றி 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 சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே. உமக்கு கொடான கோடி நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் மகிழ்ந்து இருக்க செய்வீராக. இந்த நாளில் திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் நிறைவை காணும்படி செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே. ஆமென், ஆமென்.